வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் சிநேகப்பிரியா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு எரிகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை. 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வது பேரழிவை ஏற்படுத்தும். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் சோனியா காந்தி எச்சரிக்கை. அமெரிக்காவின் நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை முற்றிலும் மீறுகிறது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் கண்டனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு எரிகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்து உள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு அரங்கில் நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு எழுத்தாளர் திருமாவேலன் எழுதிய 3 நூல்களை வெளியிட்டார். இதையடுத்து விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய போது, அரசியலில் எதிரிகள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து உள்ளது. மேலும் சிலருக்கு திராவிட மாடல் என்றாலே எரிகிறது. அவர்களுக்கு எரிய எரிய நாம் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று தெரிவித்தார். பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். தமிழகத்திற்கு பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் வருகை தருகிறார். அவர் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சட்டமன்ற தேர்தல் பணி குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். பின்னர் அவர் கூட்டம் முடிந்தவுடன் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மேலும் மத்திய மந்திரி பியூஷ் கோயலுக்கு எடப்பாடி பழனிசாமி தனது வீட்டில் விருந்து அளிக்கிறார். இதைத் தொடர்ந்து அவர் கவர்னர் ஆர்.என்.ரவியை சந்திக்க உள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வது பேரழிவை ஏற்படுத்தும் என இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் சோனியா காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு பதிலாக விபிஜி ராம்ஜி என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் சோனியா காந்தி டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பின் 41வது பிரிவால் வழங்கப்படும் உரிமைகள் சார்ந்த சட்டம் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய சோனியா காந்தி, எந்தவித விவாதமோ ஆலோசனையோ இல்லாமலும் மத்திய மாநில உறவுகளுக்கு மதிப்பு அளிக்காமல் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டு உள்ளது என்றார். காந்தியின் பெயர் மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வது பேரழிவை ஏற்படுத்தும் என சோனியா காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தியுள்ளதாக மோடி அரசு போலியான கூற்றுகளை முன்வைத்து வருகிறது என்றும் தெரிவித்தார். வெனிசுலாவில் கப்பலை தன்னிச்சையாக கைப்பற்றும் அமெரிக்காவின் நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை முற்றிலும் மீறுகிறது என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் இருந்து சீனாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு சென்ற கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ள நிலையில் அதற்கு சீனா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இது குறித்து சீனா வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிற நாடுகளின் கப்பல்களை தன்னிச்சையாக பறிமுதல் செய்வதன் மூலம் அமெரிக்கா சர்வதேச சட்டத்தை கடுமையாக மீறியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்காவின் ஒருதலைப்பட்ச சட்டவிரோத தடைகளுக்கு சீனா எதிராக இருக்கும் என்றார். வெனிசுலாவுக்கு மற்ற நாடுகளுடன் பரஸ்பர நன்மை பயக்கும் உறவை வளர்த்துக் கொள்ளும் உரிமை உண்டு என்று கூறினார். விழுப்புரம் அருகே கெடாரில் தனியார் பள்ளிக்கு நிகராக அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள அரசு மகளிர் மாதிரி பள்ளியை சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா திறந்து வைத்தார். விழுப்புரம் அருகே உள்ள கெடாரில் ரூபாய் 56 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் மாணவ மாணவிகளுக்காக கட்டப்பட்டுள்ள விடுதியுடன் கூடிய அரசு மகளிர் மாதிரி பள்ளியை காணொலி காட்சியின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி ஆகியோர் கலந்து கொண்டு அரசு மாதிரி பள்ளி கட்டிடத்தை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தனர். இப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனியாக விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆய்வகம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் கழிப்பிட வசதிகளும், லிப்ட் வசதிகளும், சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
குடியாத்தம் அரசினர் மகளிர் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தினை குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் செயல்படும் அரசு மகளிர் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ரூபாய் 2,36,00,000 மதிப்பீட்டில் மின் வசதியுடன் 10 புதிய வகுப்பறைகளுடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வகுப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் 290 மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, வட்டாட்சியர் பழனி, பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமர்நாத் மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள், இருபால் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நகரில் ரூபாய் 4,39,00,000 மதிப்பீட்டில் நூலகம் கட்டுவதற்கு மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மயிலாடுதுறையில் பொது நூலக இயக்கம் சார்பில் மாவட்ட மைய நூலகம் ரூபாய் 4,39,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது. இதற்காக சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர். அப்போது தரைத்தளம் உள்ளிட்ட 3 தளங்களுடன் 14,500 சதுர அடி பரப்பளவில் மைய நூலகம் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்றும், இதன் மூலம் மயிலாடுதுறையை சார்ந்த மாணவ மாணவிகள் பெருமளவு பயன்பெறுவர் என்றும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி பெயரில் இருந்த 100 நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றி பாஜக அரசு ஏழை எளிய மக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டது என்று பாப்பாநாடு கிராமத்தில் நிதி பெறும் நிகழ்ச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு ஒன்றியத்திற்குட்பட்ட பாப்பாநாடு பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் பொதுமக்கள் சந்திப்பு மற்றும் நிதி பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை சந்தித்து கட்சிக்கான நிதியை பெற்றார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாஜக அரசு கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் அதிக அளவு நிதி பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் நிதி பெறுவதில்லை என்றும், அதற்கு மாறாக கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் மட்டும்தான் நிதி பெறுகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் மகாத்மா காந்தி பெயரில் இருந்த 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றி மாநில அரசுகளுக்கு நிதி சுமையை ஏற்றி ஏழை எளிய மக்களை பாஜக அரசு ஏமாற்றிவிட்டது என்றும், இதனை கண்டித்து திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்றும் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வாசு, இளையராஜா உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றத்தில் உள்ள தர்காவில் முஸ்லிம்கள் சென்று கொடியேற்ற அனுமதி அளித்த அரசு ஏன் 21 நாட்களாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு யாரையும் அனுமதிக்கவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டவர்கள் திருநகரில் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். அவர்களை பாஜக மூத்த தலைவர் ராஜா சந்தித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, திருப்பரங்குன்றத்தில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழாவுக்காக முஸ்லிம்கள் சென்று கொடியேற்றலாம் என்றால் அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு 21 நாட்களாக இந்துக்கள் ஏன் அனுமதிக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். திருப்பரங்குன்றத்தில் அனைவரையும் திசை திருப்பி மாட்டு வண்டியில் வைத்து ஒரு கொடியை அனுப்பிவிட்டு வேறு ஒரு கொடியை அவசரமாக மலைக்கு எடுத்து சென்று தர்காவில் கொடியேற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவில் சந்தனக்கூட விழாவையொட்டி கொடியேற்றுவது தொடர்பாக பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. முதலில் வழக்கம் போல் மலைக்கு கீழ் உள்ள பள்ளிவாசலில் கொடியேற்றப்பட்டது. அதன் பின்னர் மாட்டு வண்டியில் வைத்து ஒரு கொடி ரத வீதிகளில் உலா வருவதற்காக எடுத்து செல்லப்பட்டது. மாட்டு வண்டியுடன் வரும் கொடியை மேலே எடுத்து செல்ல விடாமல் தடுப்பதற்காக பழனி ஆண்டவர் கோவில் பகுதியை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் தயாராக இருந்தனர்.
அவர்களின் கவனம் மாட்டு வண்டியில் எடுத்து செல்லப்பட்ட கொடி மீது இருந்தது. இந்த நிலையில் திரைப்பட பாணியில் அனைவரையும் திசை திருப்பும் விதமாக மாட்டு வண்டியில் ஒரு கொடி எடுத்து செல்ல மற்றொரு பக்கம் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பழனி ஆண்டவர் கோவில் வழியாக காவல்துறையினர் பாதுகாப்புடன் மற்றொரு கொடியை மலைக்கு எடுத்து சென்றனர். இதில் ஆத்திரமடைந்த கோட்டை தெரு பொதுமக்கள் மலை மீது அனுப்பப்பட்டதைப் போல நாங்களும் மலை மீது தீபம் ஏற்ற செல்வோம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சந்தனக்கூடு விழாவையொட்டி மலை மீது கொடியேற்றுவது தொடர்பாக பரபரப்பான சூழல் நிலவி வந்த நிலையில் அனைவரையும் திசை திருப்பி வேறு ஒரு கொடியை மலை மீது எடுத்து சென்று ஏற்றியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே இலுப்பையூரணி ஊராட்சியில் இலவச வீட்டுமனை பட்டா ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து தவிகவினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இலுப்பையூரணி ஊராட்சிக்குட்பட்ட லீலாவதி நகரில் 2002ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் 280 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதில் பலரும் வீடு கட்டி உள்ள நிலையில் திடீரென அவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து அப்பகுதியில் புதியவர்களுக்கு பட்டா வழங்குவதை கைவிட வலியுறுத்தியும் தமிழக வெற்றிக் கழக இளைஞரணி பொறுப்பாளர் சுமங்கலி ராஜா தலைமையில் பாதிக்கப்பட்ட மக்கள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எவ்வித விசாரணையும் செய்யாமல் நீதிமன்ற உத்தரவை மீறி பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து முழக்கமிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அரசு பள்ளியின் பெயரிலிருந்து வள்ளலார் பெயரை நீக்கி எழுதியதை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளிக்கு கட்டியுள்ள புதிய கட்டடத்தின் பக்கவாட்டு சுவரில் வள்ளலார் பெயரை நீக்கி அரசு மேல்நிலைப் பள்ளி என்று எழுதப்பட்டு உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வள்ளலார் பெயரை நீக்கியதை கண்டித்தும் அதிமுகவினர் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் செய்தவர்களுடன் காவல்துறையினர் சமாதானம் செய்து மீண்டும் எழுதப்படும் என உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் கேட்டபோது மீண்டும் வள்ளலார் பெயருடன் எழுத நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பொங்கல் திருநாளை முன்னிட்டு மண்பானை செய்வதற்கு மண் கிடைப்பதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டுக்கோட்டை அருகே உள்ள பாப்பாவெளிப்பாளையத்தில் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பானை செய்யும் தொழிலை செய்து வருகின்றனர். மண்பானை செய்வதற்கு தேவையான மண் கிடைப்பதில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மண்பாண்ட தொழிலுக்கு தேவையான மண்ணை எடுக்க அனுமதித்து தொழிலாளர்களின் குடும்பங்களை காக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் வெற்றி வாகை சூடுவோம் என தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் திருவள்ளுவன் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலையில் தமிழ் புலிகள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தலைவர் நாகை திருவள்ளுவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பேரறிவாளன், மாநில அமைப்பு செயலாளர் ஆதிவீரன், மேற்கு மண்டல பொதுச் செயலாளர் இளவேனில், கரூர் மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருவள்ளுவன், வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்க சார்பில் மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் காப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் கரூரில் 4வது நாளாக கோரிக்கை பேட்ஜ் அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் தேவி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழியை நிறைவேற்ற வலியுறுத்தினர். பணி நிரந்தரம் செய்தல், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மதுரையில் உள்ள அம்பிகா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி சார்பில் நாட்டு நல பணித்திட்ட முகாம் நடைபெற்றது. மதுரை அண்ணா நகர் அம்பிகா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி சார்பில் காளி காப்பான்
அம்மாம்பட்டி ஊராட்சிகளில் நாட்டு நல படித்திட்ட முகாம் நடைபெற்றது. தாளாளர் கனகாம்பாள், தலைவர் சரளா தேம்பாவணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரஸ்வதி, கிராம நிர்வாக அலுவலர் வீரண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 7 நாள் நடைபெற்ற முகாமில் தூய்மை பணி, மரக்கன்று நட்டு வைத்தல், பொது மருத்துவ முகாம், கண் பரிசோதனை முகாம் ஆகிய பணிகளை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வில் காச நோய்க்கான விழிப்புணர்வு பேரணி, போதையில்லா சமுதாயம் குறித்த விழிப்புணர்வு பேரணி ஆகியன நடைபெற்றன. இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள், பேராசிரியர்கள் வெண்ணிலா, லலிதா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். முத்துப்பேட்டை அருகே தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் சமுதாய திறன் பள்ளிகளில் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் ஆட்சியர் மோகனசந்திரன் அறிவுறுத்தலின்படியும் மகளிர் திட்ட இயக்குநர் பொன்னம்பலம் கண்காணிப்பிலும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாய திறன் பள்ளிகளில் கிராமப்புற இளைஞர்கள், மகளிர்களுக்கு வேலைவாய்ப்பை ஊக்குவிப்பதற்காக 97 சமுதாய திறன் பள்ளிகளில் 154 பயிற்றுநர்கள் மூலம் 1940 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் வளர்ப்பு பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முத்துப்பேட்டை வட்டாரத்திற்குட்பட்ட பாண்டி, ஆரியலூர், எடையூர், சங்கேந்தி, உதய மார்த்தாண்டபுரம் ஆகிய ஊராட்சிகளில் பெண்களுக்கான எம்ப்ராய்டரி ஒர்க், ஹோம் அப்ளையன்ஸ் மற்றும் இளைஞர்களுக்கான ஏசி மெக்கானிக், இருசக்கர வாகனம் பழுது நீக்குதல் பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியின் போது உதவி திட்ட அலுவலர் காமராஜ், வட்டார இயக்க மேலாளர் புருஷோத்தமன் உட்பட பயிற்றுநர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த சுப்பராயபுரத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பொம்மலாட்டத்தின் மூலம் டெங்கு காய்ச்சல் குறித்து பள்ளி ஆசிரியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் அதிக அளவு பரவி வருவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காரைக்கால் அடுத்த சுப்பராயபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மூலம் அப்பகுதியில் வசிக்கும் பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொம்மலாட்ட கலை மூலம் டெங்கு காய்ச்சல் தடுப்பது எப்படி என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட நிர்வாகம் நடத்தியது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை ஆர்வத்தோடு மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டு ரசித்தனர். மேலும் கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பொம்மலாட்ட கலை மூலம் டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. பெண்ணாடம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை, மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் அடுத்த பெண்ணாடம் கோனூர் கிராம சாலையில் திருமலை அகரம் பேருந்து நிறுத்தம் அருகே பெண்ணாடம் சோழன் நகரை சேர்ந்த பழனியின் மகன் வேல் என்பவர் ஜெயசக்தி மழலையர் பள்ளிக்கு சொந்தமான பள்ளி வாகனத்தை ஓட்டி சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த திருமலை அகரத்தை சேர்ந்த பெரியசாமியின் மகன் மதியழகன், அவரது மகன் மனோஜ் ஆகிய இருவரும் பலத்த காயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மதியழகன் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது பள்ளி வாகனத்தை ஓட்டி வந்த வேல் என்பவர் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் வேலுவை கைது செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு எரிகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை. 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வது பேரழிவை ஏற்படுத்தும். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் சோனியா காந்தி எச்சரிக்கை. அமெரிக்காவின் நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை முற்றிலும் மீறுகிறது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள GemTV தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.